தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் எதிர்பார்ப்பு நடக்கும். அதற்கான ஒரு வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்கள் பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை பாருங்க, கடவுள் நல்லதுக்காக தான் நான் செய்வேன், கெட்டதுக்காக செய்ய மாட்டேன்னு சொல்லி கடவுளை இங்க எழுதி வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கடவுள் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யறாருன்னு? என்ன நடக்க போகுதோன்னு சொல்லி பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு நிமிஷமும் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வசனம் பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை அது பாருங்க நடக்கும் என்று சொல்லுவது மட்டுமல்ல, தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னா சந்தோஷம் தாங்க எல்லாரும் படுவோம். கடவுள் சொல்றது அவர் ஏதாவது பொய் சொல்லி அவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? இல்லைங்க. கடவுள் சொன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த எதிர்பார்ப்பு பாருங்க, மனிதர்களுக்கு நடக்கலன்னு சொன்னா உடனே துக்கம் ஆயிடுறோம். சில வருஷங்கள் சில காலங்கள் நாம் என்ன பண்றோம்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நடக்கல, கடவுள் நமக்கு செய்யலன்னு சொல்லி துக்கமாவே பாருங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுமோ, இதோட நம்மளோட வாழ்க்கை பாருங்க க்ளோஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் தேவன் பாருங்க உங்கள் பேரில் நினைவா இருக்கிறேன்னு சொல்லி இங்க பேசுவதை பார்க்கிறோம். நம்ம பேர்ல யாராவது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைவா இருக்கிறாங்களா? நீங்க தான் உயிர், நீங்க தான் என் வாழ்க்கை, நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொன்ன அம்மா அப்பாவா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை பேருங்க உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நிச்சயமா இல்லங்க. ஒரு காலங்கள் பாருங்க அதற்கு ஒரு முடிவு கட்டுறதா இருக்குது இல்லைங்களா? சில காலங்களுக்கு பின்பு பாருங்க அந்த அன்பு எங்க போச்சுன்னே தெரியாது. ஆனா தேவன் மட்டும்தான் பாருங்க உங்கள் பேரில் நினைவா இருக்கிறேன்னு சொல்றது, உண்மையாகவே கடைசி வரைக்கும் வழி நடத்துகிறது தேவன் மட்டும்தாங்க. உங்க பேர்ல கடவுளை நினைவா இருக்கும் பொழுது மத்தவங்க உங்களை நினைக்கிறாங்க நினைக்கல, இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சந்தேகப்படுறதுல எந்த விதத்திலுமே பாருங்க அர்த்தம் இல்லை. நீங்க கடவுளை நினைக்கிறதை காட்டிலும் கடவுள் உங்கள் பேரில் அதிகமாக நினைவா இருக்கிறார். கடந்த கால வாழ்க்கையில ஒருவேளை எதுவுமே நடக்கலன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு துக்கம் வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில வெற்றியே இல்ல, தோல்விதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடக்கிறதுனால நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க இனி எல்லாமே தோல்வியா தான் நடக்கும், என்னுடைய வாழ்க்கை மாதிரிதான் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அமையும்னு சொல்லி நீங்களே தீர்மானிக்க கூடாது. உங்கள் மனதை தீர்மானிக்க கூடிய சக்தியை கடவுள் உங்களிடம் மட்டும்தாங்க கொடுத்திருக்கிறாரு. உங்கள் மனது ஒரு நல்ல கருவி. அந்த கருவியை பாருங்க பயன்படுத்துவது ஒவ்வொரு மனிதர் கையிலயும் இருக்கு, பிசாசு கையில இல்லைங்க. இன்னைக்கு அநேக பேர் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில கெட்டது நடந்தா அது பிசாசு செய்துட்டான்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை நல்ல சம்பவங்களுக்கும் சரி, கெட்ட காரியங்களுக்கும் சரி, அது நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் மனதை கையாளக்கூடிய திறமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்னா தினம்தோறும் பழச நினைச்சு 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 இனி புதிய காரியங்களை தடை செய்யாம இருங்க. இதையெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்க வாழ்க்கையில இன்னையோட முடிஞ்சிடணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை தேவன் கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார், உங்கள் மேல நினைவா இருக்கிறார், உங்கள் பேர்ல பாருங்க அவர் அன்பா இருக்கிறார். இங்கு வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாருங்க எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா 70 வருஷமா பாபிலோன்ல சிறைப்பட்டு போன மனிதர்களை பார்த்துதான் தேவன் இங்கு பேசுகிறார். சிறைப்பட்டு போன மக்கள் கிட்ட பாருங்க கடவுள் வந்து மறுபடியும் மீட்டு அவங்கள நல்ல நிலையில கொண்டு வரணும், அவர்களை மறுபடியும் தேவனோடு இணைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி பிரியப்படுகிறார். இன்றைக்கு நீங்க எந்த மனிதரோடெல்லாம் உறவுகள் கட்டாயிருக்குதோ கடவுள் பாருங்க அந்த மனிதர்களோடு மறுபடியுமாக இணைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடக்குமா? என் சொந்தக்காரங்க என்கிட்ட வந்து சேருவாங்களா? என் பிள்ளைங்க பிரிஞ்சு போனவங்க என்கிட்ட வந்து சேருவாங்களா? இனி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பேரில் தேவன் நினைவாய் இருந்து எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற போகிறார். இனி எல்லாமே பாருங்க உங்கள் ஏக்கங்கள் எல்லாமே கடவுள் நிறைவேற்றுகிற காலத்தில் வாழ்கிறீர்கள். உங்கள் ஏக்கம் என்ன? என்னுடைய பிள்ளை பிரிஞ்சு போன பிள்ளை என் கூட வந்து இருப்பானா அப்படின்னு சொல்ற ஏக்கத்தை நிறைவேற்றுவார். என்னுடைய மருமக என்னை புரிந்து கொள்ளுவாளா என்று நீங்கள் நினைக்கிற நினைவுகளை தேவன் அறிவார். என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளுவார்களா, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளுவாரா என்று
உங்கள் ஏக்கங்களை தேவன் நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்கள்ல கூட பாருங்க, தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? தேவன் செய்வார் என்பதை நாம் நம்புவதற்கான இருதயத்தை கேட்டு நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு தருவீர் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் எதிர்பார்ப்பு தீமையை நினைத்து கொண்டிருக்காமல் நாங்கள் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை நினைக்கும்படியாக எங்கள் தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து உம்முடைய எண்ணங்களே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல வைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய ஏக்கங்கள், குறைகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய அழுகைகள், அவருடைய எல்லாவித புலம்பல்களையும் என் தேவன் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை என் தேவன் ஜனங்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.